இந்தியாவில் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு 1969ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் நாளில் 14 முக்கிய தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கியது. இது இந்தியாவின் பொருளாதார வரலாற்றில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவாகும். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பெரிய தொழிலதிபர்கள், நகர்ப்புற வாடிக்கையாளர்கள், செல்வந்தர்கள் போன்றோர் மட்டுமே பயன்பெறும் வகையில் வங்கிகள் செயல்பட்டு வந்தன. கிராமப்புறங்கள், சிறு விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர மக்களால் கடன் உள்ளிட்ட வங்கி சேவைகளை பெற முடியவில்லை. இந்த நிலையை மாற்றும் நோக்கத்தில் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு பேங்கிங் கம்பெனிஸ் ஆர்டினன்ஸ் என்ற உத்தரவை பிறப்பித்தது. அதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. சமூக நீதி மற்றும் பொருளாதார சமத்துவத்தை நிலைநாட்டுதல், கிராமப்புற வளர்ச்சிக்கு நிதி வழங்குதல், விவசாயம், சிறு தொழில்கள், கல்வி போன்ற துறைகளுக்கு கடனளித்து நாட்டு வளர்ச்சியை ஊக்குவித்தல், கிராமப்புறங்களுக்கு நிதி சேவையை கொண்டு செல்லுதல் போன்றவை இதன் நோக்கங்களாக இருந்தன. தேசியமயமாக்கலை அடுத்து வங்கி கிளைகளின் எண்ணிக்கையும் கடன் வழங்கல் விகிதமும் உயர்ந்தன. விவசாய கடன்கள் மற்றும் சிறு தொழில்களுக்கு நிதி விநியோகம் அதிகரித்தது. வங்கி சேவைகள் ஏழைகளுக்கும் கிடைத்தன. இவ்வாறு 1969 வங்கி தேசியமயமாக்கல் என்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு இந்தியாவின் சமூக நிலை மாற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைந்தது.